அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபேஷன் கார்னர் நடத்தும் தினமும் ஓர் பயான் நிகழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கின்றோம், அவனிடமே உதவி தேடுகின்றோம். நம்முடைய பாவங்களுக்காக அவனிடமே மன்னிப்பு கோருகிறோம். அல்லாஹ் நேர்வழி காட்டியவரை யாராலும் வழி கெடுக்க முடியாது. அல்லாஹ் வழி தவறிய விட்டவர்களை யாராலும் நேர்வழிப்படுத்தவும் முடியாது. அன்பான சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொகுப்பு 2ஆக சஹாபாக்களுடைய வரலாற்றில் இன்றைக்கி பார்க்க போகிற வாழ்க்கை வரலாறு ஒரு சாதாரண மனிதருடைய கதை அல்ல, ஒரு அரசனுடைய கதையும் அல்ல, ஒரு செல்வத்துடைய வியாபாரியுடைய கதையும் அல்ல, பெரிய போர் தளபதியுடைய கதையுமோ அல்ல. மாறாக சங்கிலிகளால் கட்டப்பட்ட ஒரு அடிமையுடைய கதை. ஆனால் அந்த அடிமையுடைய பெயரை இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் மரியாதையுடன் உச்சரிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவர் தனது வாழ்க்கையில் உலகிற்கு ஒரு உண்மையை நிரூபித்தார். ஒரு மனிதனை உயர்த்துவது அவருடைய நிறமோ, இனமோ, செல்வமோ, பதவியோ, அல்லாஹ்வின் மீது வைத்துள்ள ஈமான் தான். இந்த மகத்தான மனிதர் தான் பிலால் இப்னு ரஃபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே, அந்த காலத்து மக்காவை கொஞ்சம் நடிச்சு பாருங்க. அடிமைகளுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவங்கள வாங்கலாம், விற்கலாம், அடிக்கலாம், பட்டினி போடலாம், ஏன் உயிரோடு கொன்றாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அடிமை என்றால் அவன் ஒரு மனிதன் அல்ல, ஒரு பொருள். அப்படிப்பட்ட சமூகத்தில் அபிசீனியா, இன்றைய எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்த ஒரு கருப்பின கூட்டத்தில் பிறந்தவர் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய தந்தை பெயர் ரஃபாஹ், தாயாருடைய பெயர் ஹமாமா. இருவருமே அடிமைகளாகவே வாழ்ந்தாங்க. அதனால் பிலால் ரலியல்லாஹு அவங்க பிறந்த நாளிலிருந்தே சுதந்திரத்தை அறியாத வளர்ந்தாங்க. அவருடைய எஜமான் மக்காவில் மிக கொடூரமான குறைஷி தலைவர்களில் ஒருவன், உமையா இப்னு கல்ஃப். அவனுக்கு அடிமைகள் மிகுந்த இரக்கமே இல்லை. அவனுக்கு மனிதர்களாக மதிக்கும் பழக்கமும் இல்லை. பிலால் ரலியல்லாஹு அவங்க அவனுடைய வீடு, ஆடு, ஒட்டகம், வியாபார வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு வந்தாங்க. காலை முதல் இரவு வரை உழைத்தாங்க. அதற்கு பதிலாக அவமானம், அடிகள், பசிகள் இதை கடிச்சிச்சு. ஆனால் அல்லாஹ் ஒரு மனிதனை உயர்ந்த நினைத்தால் முதல்ல அவனுடைய இதயத்தை தயார்படுத்துவான். பிலால் ரலியல்லாஹு அவங்க பொய் பேசலை, ஏமாற்றவில்லை, நேர்மையாக வாழ்ந்தாங்க, அமைதியாக இருந்தாங்க. அவங்களுடைய உள்ளத்தில் எப்போதும் ஒரு உண்மையை தேடுற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அதே நேரத்தில் மக்காவில் ஒரு செய்தி பரவ ஆரம்பிக்குது. அப்துல்லாவின் மகன் முகமது தன்னை அல்லாவின் தூதர் என்று கூறுகிறார். சிலர் சொல்கிறாங்க அவரை சூரியக்காரன், சிலர் கவிஞர் என்கிறாங்க, சிலர் பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரை நேரில் சந்தித்தவர்கள் இல்லை, இவர் உண்மையை மட்டும்தான் பேசுகிறார் என்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த செய்தி பிலால் ரலியல்லாஹு உங்களுடைய காதுக்கு வந்துச்சு. யார் இந்த முகமது? அவர் என்ன சொல்கிறார்? ஏன் மக்களை அவரை எதிர்க்கிறாங்க என்ற கேள்விகள்லாம் அவருடைய மனதில் எழ ஆரம்பிச்சிச்சு. அந்த கேள்விக்கான பதில் அவர்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, உலக வரலாற்றையே மாற்றப்போகுது. அன்பானவர்களே, அடிமையாக பிறந்து சுதந்திரம் என்றால் என்னவென்றே அறியாமல் வாழ்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆரம்ப வாழ்க்கையிலிருந்து இப்போது அவங்க வாழ்க்கையை முழுமையாக மாற்றிய அந்த மகத்தான தருணத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் மக்கா நகரம் பார்த்தோன்னா விக்கிரக வழிபாட்டில் மூழ்கி இருந்துச்சு. காஃபாவை சுற்றி நூற்றுக்கணக்கான சிலைகள், ஒவ்வொரு குலத்திலிருந்து ஒரு தெய்வம், ஒவ்வொருவரும் தாங்கள் செதுக்கிய கல்லை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பிலால் ரலியல்லாஹு அவங்களுடைய மனதில் நமக்கு ஒரு கேள்வி வருது. என்னென்னா, நாம் கைகளால் செதுக்கிய கல் நமக்கு எப்படி இறைவனாக முடியும்? அவங்களுடைய உள்ளம் உண்மையை தேட ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் மக்காவில் ஒரு மனிதரை பற்றி அனைவரும் பேசி கொண்டிருக்கிறாங்க. அவர் தான் முகமது இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரே இறைவனை மட்டும் வணங்குங்கள், மனிதர்கள் அனைவரும் சமம், அடிமைக்கும் அரசனுக்கும் அல்லாவின் முன் உயர்வு தருவது தக்வா தான். இந்த வார்த்தைகள் பிலால் ரலியல்லாஹு அவங்களுடைய இதயத்தில் ஆழமாக பதிஞ்சிடுச்சு. ஏன்னா வாழ்க்கையில் முதன் முறையாக தன்னை ஒரு மனிதனாக மதிக்கும் ஒரு மார்க்கத்தை பற்றி அவர் கேட்குறார்.
அன்பானவர்களே, அந்த நாட்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது மிகவும் ஆபத்தான ஒன்று. வெளிப்படையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க முடியாது. எனவே மறைமுகமாக முஸ்லீம்கள் ஒன்று கூடும் நேரத்திற்கு, அதாவது தாருல் அர்காம் இல்லத்திற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சென்றதாக வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. அங்கே அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அன்புடன் வரவேற்கிறாங்க. அவங்களுடைய நேரத்தை பார்க்கவில்லை, அவங்க அடிமைங்கிறதையும் பார்க்கவில்லை, அவங்களுடைய இதயத்தை பார்த்தாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய ஒருமையை எடுத்துருத்தாங்க. குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டுறாங்க. அல்லாஹ்வின் கருணையை பற்றி தான் பேசுகிறாங்க. மனிதர்கள் அனைவரும் ஒரே படைப்பாளிகள், அடியாளர்கள் என்பதை விளக்கிறாங்க. அந்த வார்த்தை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இதயத்தை உருக்குச்சு. அவங்க உணர்ந்தாங்க, நான் இதுவரை தேடிய உண்மை இதுதான். அவர் தயங்களை யோசித்து நாட்களை வீணாக்கவில்லை. அந்த இடத்திலேயே தன்னுடைய இதயத்திலும் நாவலும் சாட்சி கூறுறாரு, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அந்த நிமிடம் ஒரு அடிமை மட்டும் மாறவில்லை, ஒரு புதிய வரலாறே ஆரம்பிச்சு. அன்பானவர்களே, இஸ்லாத்தை ஏற்ற பிறகு பிலால் ரலியல்லாஹு அவங்களுடைய உடல் எந்த மாற்றமும் இல்லை. அவங்களுடைய வேலை மாறலை, அவங்களுடைய எஜமானனும் மாறலை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறிடுச்சு, அவருடைய இதயம். முன்பு உபயா இப்னு கல்ஃப் என்ற மனிதனுக்கு அடிமையாக இருந்த இதயம் இப்போது அல்லாஹ்விற்கு மட்டும் அடிமையாகி விட்டது. இதுதான் ஈமானுடைய வலிமை. ஆனால் உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு விலை இருக்கிறது. அந்த விலை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கடுமையாக செலுத்த வேண்டி இருக்கிறது. அவர் முஸ்லீமாகி விட்டார் என்ற செய்தி உமையா இப்னு கல்ஃபின் காதுக்கு சென்றது. அவனுக்கு கோபம் தலைக்கேறிச்சு. என்னுடைய அடிமை முகமதை பின்பற்றுகிறானா என்று சீற்றமடைந்தான். அதன் பிறகு வரலாற்றுடைய மறக்க முடியாத மனதுக்கு உழுக்கும் சித்திரவதைகளெல்லாம் ஆரம்பமாச்சு. ஈமானுங்கிறது வாயால் சொல்ல ஒரு வார்த்தை மட்டுமில்லை, அதற்காக தியாகம் செய்ய தயாராக இருப்பது தான் உண்மையான ஈமான். பிலால் ரலியல்லாஹு அவங்க அதைத்தான் வாழ்க்கையில் நிரூபித்தாங்க. அன்பானவர்களே, ஒரு மனிதன் நான் முஸ்லீம் என்று சொல்வது எளிது. ஆனால் அந்த ஈமானுக்கு உயிரியே பணைய வைப்பது எல்லாராலும் முடியாது. அந்த வகையில் இஸ்லாமிய வரலாற்றில் உறுதியான ஈமானுக்கு அடையாளமாக வாழ்வது தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. பிலால் ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி அவங்களுடைய எஜமானரான உமையா இப்னு கல்ஃப் அவர்களுடைய காதில் விழுது. அவங்க ஆத்திரத்தில் துடித்தாங்க. என்னுடைய அடிமை என்னுடைய அனுமதி இல்லாமல் மதம் மாறுகிறானான், அவனை நான் மீண்டும் நம் தெய்வங்களை வணங்க வைப்பேன் என்று சபதம் செய்கிறாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் பிலால் ரலியல்லாஹு அவங்களுடைய வாழ்க்கை ஒரு சோதனை களமாக மாறிச்சு. மக்காவில் கொளுத்தும் வெயில், பாலைவன மணல், நண்பகல் நேரம், காலால் கூட மிதிக்க முடியாத அளவுக்கு சூடாக இருக்கும் அந்த மணலில் பிலால் ரலியல்லாஹு அவங்களுடைய முதுகோடு படுக்க வச்சார். கைகளையும் கால்களையும் கட்டினாங்க. பிறகு மார்பின் மீது மிகப்பெரிய ஒரு பாறையை தூக்கி வச்சாங்க. மூச்சு விடவே சிரமம், உடல் முழுவதும் தீப்பொறி போல எரிஞ்சிச்சு. உமையா அவங்க அருகில் கத்துனாங்க, முகமதை மறந்து விடு, லாத் உஸ்ஸாவை வணங்கு, அப்படி செய்தால் உன்னை விடுவிக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அவங்க கண்களை மூடினாங்க, அல்லாஹ்வை நினைத்தாங்க. அவங்க உதடுகள் மெதுவாக அசைஞ்சிச்சு. ஒரே வார்த்தை, அஹத் அஹத், ஒருவனே ஒருவனே. உமையா இன்னும் கோபப்படைதான். அவன் அடித்தான், உதைத்தான், சாட்டையால் அடிக்க சொன்னான், பசி கொடுத்தான், தாகத்தால் வாட வைத்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் பிலால் ரலியல்லாஹு அவங்களுடைய வாயிலிருந்து வந்த பதில் ஒன்றுதான், அஹத் அஹத். அந்த ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய பதில் மட்டுமல்ல, அது ஷிர்கிற்கு எதிராக ஒழித்த தௌஃபீக்குடைய முழக்கம்தான். அன்பானவர்களே, சிந்திச்சு பாருங்க, அவரால் உயிரை காப்பாற்றுவதற்காக பொய் சொல்லி இருக்க முடியும். வாயால் மட்டும் மறந்து விட்டுட்டு இதயத்தில் ஈமானை வச்சுருக்க முடியும். ஆனால் அவங்களுடைய அன்பு அல்லாஹ்வின் மீது தான் இருந்துச்சு. அதனால் வேதனையை தேர்ந்தெடுத்தாங்க, ஈமானை விடவில்லை. ஒரு நாள் அந்த வழியாக ஒரு மகத்தான மனிதர் நடந்து கொண்டிருக்கிறாரு. அவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. பிலால் ரலியல்லாஹு அவங்க அனுபவித்திருந்த கொடுமையெல்லாம் பார்க்கும்போது அவருடைய கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. ஒரு மனிதனை இவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமா என்று வேதனைப்பட்டார்.
அவர் உமையாவிடம் சொல்கிறாரு, இந்த மனிதனை விட்டுவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உமையா சொல்கிறாங்க, பணம் கிடைக்கும் ஆசையில் ஒரு பெரிய தொகைக்கு பிலால் ரலியல்லாஹு அவங்கள விட்டுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் பிலால் ரலியல்லாஹு அவங்க வாங்கிட்டாங்க. ஒரு வேலைக்காரனாக வைத்து கொள்றதுக்கு இல்லை, அவங்களிடம் சொல்கிறாங்க, பிலாலே அல்லாவுக்காக உங்களை நான் விடுதலை செய்கிறேன். அல்லாஹு அக்பர். சங்கிலிகள் உடைஞ்சிச்சு. ஆனால் அதற்கு முன்பே அவங்களுடைய இதயம் சுதந்திரம் அடைஞ்சிடுச்சு. அன்பானவர்களே, பிலால் ரலியல்லாஹு உங்களுடைய உலகத்திற்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாங்க. உடலை கட்டி போடலாம், ஆனால் அல்லாவை நம்பும் இதயத்தை யாராலும் கட்டி போட முடியாது. இன்று அஹத் அஹத் என்று வார்த்தை பாலைவனத்தில் மட்டும் ஒலிக்கல, வரலாற்றில் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒலித்து கொண்டிருக்குது. ஒரு அடிமை இப்போது சுதந்திரமாக மனிதராகி விட்டார். ஆனால் அல்லாஹ் அவருக்கு இன்னும் பெரிய கண்ணியத்தை வழங்க போகிறான். உலகம் முழுவதும் அவருடைய பெயர் நினைவு கூறப்படும் ஒரு பொறுப்பு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒப்படைக்க போகிறாங்க. அது என்ன பொறுப்பு தெரியுமா? அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் பொறுமையாக நின்ற ஒரு மனிதரை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தாமல் இருப்பாங்கிறத பார்க்குறோம். ஒரு காலத்தில் மக்காவுடைய தெருவில் அடிமையாக இழுத்து செல்லப்பட்டவங்க இன்று மனிதர்கள் அல்லாஹ்வின் இல்லத்திற்கு அழைக்கும் உயர்ந்த பொறுப்பை பெறப்போகிறார். இதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. பிலால் ரலியல்லாஹு அவங்க விடுதலை செய்யப்பட்ட பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டே இருந்தாங்க. மக்காவில் முஸ்லீம்கள் இன்னும் பல சிரமங்களை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. அதன் பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி முஸ்லீம்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அவங்களும் புனித பயணத்தில் கலந்து கொள்கிறாங்க. மக்காவில் அடிமையாக வாழ்ந்த மனிதர்கள் இப்போது மதீனாவில் சுதந்திரமாக முஸ்லீம்களாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. மதீனாவில் இஸ்லாமிய சமூகம் உருவாகி கொண்டிருந்துச்சு. பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு. முஸ்லீம்கள் தினமும் 5 வேளை தொழுகைகளை தொழுவதற்கு ஒன்று கூடினாங்க. ஆனால் ஒரு கேள்வி எழுந்துச்சு. தொழுகை நேரம் வந்துவிட்டது என்பதை மக்களுக்கு எப்படி அறிவிக்கிறது? சிலர் சொல்கிறாங்க மணி அடிக்கலாம், ஆனால் சிலர் சொல்கிறாங்க கொம்பு ஊதலாம். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவற்றெல்லாம் ஏற்கலை. ஏன்னா ஒரு முஸ்லீம்களுக்கு தனித்துவமான ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் என்று விரும்பினாங்க. அப்போது ஒரு சஹாபியான அப்துல்லா இப்னு ஸையத் ரலியல்லாஹு அவங்க ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவில் ஒரு மலக்கு அதானுடைய வார்த்தைகளை அவருக்கு கற்றுக் கொடுக்குது. அவர் காலையில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த கனவை சொல்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இது உண்மையான கனவு, இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அடுத்த வரலாற்று சிறப்புமிக்க தருணம் பிலால் ரலியல்லாஹு அவங்கள அழைத்தாங்க. அழைத்து அவங்கள்ட்ட பார்த்து சொல்கிறாங்க, பிலாலே, அப்துல்லாவுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளை நீங்கள் கூறுங்கள். ஏனெனில் உங்களுடைய குரல் மிகவும் இனிமையானதாகவும் வலிமையானதாகவும் இருக்கிறது அப்படி சொல்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அன்பானவர்களே, ஒரு காலத்தில் அஹத் அஹத் என்ற கொடுமையின் நடுவே ஒலித்த அதே குரல் இன்று அல்லாஹு அக்பர் என்று உலகின் முதல் அதானாக முழங்குகிறது. பிலால் ரலியல்லாஹு அவங்க பள்ளிவாசலுடைய உயரமான இடத்துல நின்றாங்க. வானத்தை நோக்கி பார்த்தாங்க. இமாம் இதயம் முழுவதும் அல்லாஹ்வுடைய நினைவு. பிறகு அவங்களுடைய குரல் மதீனா முழுவதும் ஒலிச்சிச்சு. அல்லாஹு அக்பர். அந்த குரலை கேட்ட மக்கள்லாம் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்தாங்க. வியாபாரத்தை நிறுத்தினாங்க. அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி நடந்தாங்க. அந்த நாளிலிருந்து பிலால் ரலியல்லாஹு அவங்களுடைய குரல் மதீனாவுடைய அடையாளமாக மாறிடுச்சு. அன்பான சொந்தங்களே, இங்கே நாம் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு அவங்களுடைய அழகான தோற்றத்தை பார்த்து இந்த பொறுப்பை கொடுக்கவில்லை, அவங்களுடைய செல்வத்தை பார்த்து கொடுக்கவில்லை, அவங்களுடைய குலத்தை பார்த்து கொடுக்கவில்லை, அவங்களுடைய ஈமானையும் நேர்மையும் தக்வாவையும் பார்த்து தான் இந்த உயர்ந்த பொறுப்பை கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் ரலியல்லாஹு அவங்கள மிகவும் நேசித்தாங்க. பயணங்களில், தொழுகை நேரங்களில், பல முக்கிய தருணங்களில் பிலால் ரலியல்லாஹு அவங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த உலகிலேயே கிடைத்த மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அன்பு. ஆனால் அல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கு இன்னும் ஒரு மகத்தான நற்செய்தியை வைத்திருக்கிறான்.
அந்த நற்செய்தி வந்து ஜன்னத்தை பற்றியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரடியாக அவரிடம் சொன்ன மகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுமா? அது என்னன்னா, அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்ன? பணம் கிடைக்கிறதா, புகழ் கிடைக்கிறதா, அதிகாரம் கிடைக்கிறதா? இல்லை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரடியாக ஒரு நற்செய்தி கிடைப்பது தான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய நற்செய்தி என்ன தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பிலால் ரலியல்லாஹு அவங்களை வந்து அழைக்கிறாங்க. அவங்களுடைய முகத்தில் ஒரு புன்னகை. அவங்க மிகவும் அன்போடு கேட்குறாங்க, பிலாலே, நீங்கள் செய்த அமல்களில் மிகவும் நம்பிக்கை வைப்பது எதுன்னு? ஏனென்றால் நேற்று இரவு நான் ஜன்னத்தில் உங்களுடைய காலடி சத்தத்தை கேட்டேன் அப்படின்றாங்க. அல்லாஹ் அக்பர். நேற்றிரவு நான் ஜன்னத்தில் உங்களுடைய காலடி சத்தத்தை எனக்கு முன்னால் கேட்டேன். அல்லாஹ் அக்பர். சொந்தங்களே, இந்த இதை சற்று சிந்திச்சு பாருங்க. அது ஒரு சாதாரண பாராட்டு அல்ல. ஜன்னத்தில் பிலால் ரலியல்லாஹு உங்களுடைய காலடி சத்தத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டதாக சொல்கிறார்கள். இதை விட பெரிய பெருமை ஒரு மனிதனுக்கு இருக்க முடியுமா? அந்த பாராட்டை கேட்டவுடன் பெருமை கொள்ளவில்லை, நான் நிறைய அமல் செய்கிறேன் என்று சொல்லலை, மிகுந்த தாழ்மையுடன் பதிலளிக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், ஒவ்வொரு முறையும் உடைந்தாலும் மீண்டும் செய்து அந்த ஒழுவுக்கு பிறகு என்னால் முடிந்த அளவு 2 ரக்காயத் நஃபில் தொழுகையை வழக்கமாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய பதில். ஒரு சிறிய அமல், ஆனால் அதை தொடர்ந்து செய்ய வந்த நேர்மை அவங்களுடைய ஜன்னத்துடைய உயர்ந்த நிலைக்கு உயர்த்தியாச்சு. அன்பானவர்களே, இதுலேருந்து நாம் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொள்ளணும். என்னென்னா, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த அமல்னா ஒரு பெரியதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ச்சியாக செய்யப்படும் நல்ல அமல்கள் தான் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானதாக இருந்துச்சு. ஒரு நாள் ஆர்வமாக செஞ்சுட்டு பிறகு விட்டு விடுவது அல்ல, சிறியதாக இருந்தாலும் தொடர்ந்து செய்வதே சிறந்துச்சு. பிலால் ரலியல்லாஹு அவங்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான். அதான் மட்டும் சொன்னவர்கள் அல்ல, இரவுகளில் நின்று தொழுதாங்க, அல்லாஹ்வை அதிகமாக நினைத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு சொல்லையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினாங்க. அவங்களுடைய ஈமான் சித்திரவதையில் மட்டும் வெளிப்படலை, அமைதியான இரவுகளிலே வெளிப்பட்டுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மிகவும் நேசித்தாங்க. பயணங்களில், தொழுகை நேரங்களில், முக்கிய தருணங்களில் அவங்க எப்போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அருகில் தான் இருப்பாங்க. அந்த நெருக்கம் உண்மையான ஈமான் காரணமாக வந்துச்சு. அதனால் அன்பான சொந்தங்களே, இந்த உலகத்தில் எந்த மகிழ்ச்சியும் நிரந்தரம் இல்லை. மதீனாவில் ஒரு நாளும் பிலால் ரலியல்லாஹு அவங்களுடைய அதானால் தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் ஒரு நாள் அந்த குரல் திடீரென நின்றுச்சு. ஏன்னா முழு உம்மத்தையும் கதறி அளவைத்த அந்த நாள் வந்துடுச்சு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மறைவுக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மீண்டும் அதான் சொல்ல எழுந்தாங்க. ஆனால் அஷ்ஹத அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இடம் வந்தபோது அவருடைய குரல் நின்றுடுச்சு. கண்களில் கண்ணீர் பெருக்கி எடுத்துச்சு. அவரால் அதற்கு மேலே பேச முடியல. அன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மட்டும் அழுவல, மதீனா முழுவதும் அழுதுச்சு. அன்பானவர்களே, உலகத்தில் மிகவும் கடினமான பிரிவு எது தெரியுமா? உயிருக்கு உயிராக நேசித்த ஒருவரை பிரிவது தான். அந்த வேதனையை யாரையும் விட அதிகமாக உணர்ந்தவர்களில் ஒருவர் தான் பிலால் இப்னு ரஃபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. பிலால் ரலியல்லாஹு அவங்க அதானோடு அதான் முடிவெடுத்துடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுக்கு வருவாங்க. தோழர்கள் வரிசையில் நிற்பாங்க, தொழுகை நடைபெறும். இதுதான் தினமும் நடந்த அழகான காட்சி. ஆனால் ஒரு நாள்
அந்த காட்சி நிரந்தரமாக மாறிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோய்வாய்ப்பட்டாங்க. முஸ்லீம்களுடைய இதயத்தில் கவலை பெருகுச்சு. இறுதியாக ரபியுல் அவ்வல் மாதத்தில் அந்த வேதனையுடைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம இறைவனை சந்தித்தாங்க. அந்த செய்தி மதீனாவை முழுவதும் பரவிடுச்சு. மக்களால் நம்ப முடியவில்லை. சிலர் கதறி அழுதாங்க, சிலர் பேச முடியாமல் நின்றாங்க. உமர் இப்னு கத்தாஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்களுக்கு கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுச்சு. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அமைதிப்படுத்தி, முகமதை வணங்கியவர்கள் அறிந்து கொள்ளட்டும், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறைந்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வை வணங்குபவர் அறிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் என்றென்றும் உயிருள்ளவன் என்று நினைவூட்டினான். அன்பானவர்களே, இந்த சம்பவம் அனைவரையும் பாதிச்சிச்சு. ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இதயத்தை அது முற்றிலும் உடைச்சிடுச்சு. ஏன்னா அவர் தினமும் 5 வேளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தொழுகைக்கு அழைத்தவர். இனி அந்த அழைப்புக்கு பதிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரமாட்டாங்க. சில நாட்களுக்கு பிறகு மக்கள் கேட்டாங்க, பிலால் ரலியல்லாஹு அதான் சொல்லுங்கள். அவங்க எழுதாங்க, ஆழமாக மூச்சை இழுத்தாங்க. பிறகு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பித்தாங்க. அதான் தொடர்ந்துச்சு. ஆனால் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இடம் வரும்போது அவருடைய குரல் நடுங்கிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகம் நினைவுக்கு வந்துச்சு. அவரால் அந்த வார்த்தைகளை முடிக்க முடியவில்லை. அவர் கண்ணில் பெருக்கெடுத்து வழிஞ்சிச்சு. அவர் அமைதியாக நின்று விட்டாங்க. மக்களும் கதறி அழுகுறாங்க. அன்று மதீனாவுடைய தெருக்களில் அதானுடைய குரலை விட அழுகை சத்தம் தான் அதிகமாக கேட்டுச்சு. அந்த நாளுக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு அவங்க முடிவு செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத மதீனாவில் என்னால் தொடர்ந்து இருக்க முடியாது. அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சென்று அல்லாஹ்வின் பாதையில் ஷாம் பகுதிக்கு சென்று ஜிஹாத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறேன் என்று அனுமதி கேட்டாங்க. ஆரம்பத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க எங்களுடனே இருங்கள் என்று கேட்டுக்கொண்டாங்க. ஆனால் பிலால் ரலியல்லாஹு அவங்களுடைய உள்ளத்தில் வேதனையை உணர்ந்துச்சு. இறுதியில் அவர் அனுமதிச்சாங்க. பிலால் ரலியல்லாஹு அவங்க ஷாம் நோக்கி புறப்பட்டாங்க. அங்கே அல்லாஹ்வுடைய மார்க்க பணிகளும் இபாதத்திலும் தாங்கள் நாட்களை கழிச்சாங்க. புகழை தேடலை, பதவியை தேடலை, அல்லாஹ்வின் திருப்தியை மட்டுமே தேடினாங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறை மதீனாவிற்கு வந்தாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரர்களான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், பிலால் மாமா எங்களுக்கு ஒரு முறை அதான் சொல்லுங்கள் என்று கேட்குறாங்க. அன்போடு கேட்குறாங்க. அந்த வேண்டுகோளை மறுக்க முடியல. அவங்க மீண்டும் அதான் சொல்கிறாங்க. அந்த குரல் மதீனா முழுவதும் ஒலிச்சிச்சு. மக்கள் தங்களை வீடுகளை விட்டு ஓடி வந்தாங்க. பலருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த கால நினைவுக்கு வந்துச்சு. அனைவருடைய கண்களில் கண்ணீர். அந்த நாள் மதீனா மீண்டும் ஒரு முறை அழுதுச்சு. அன்பான சகோதரர்களே, உண்மையான அன்பு வார்த்தைகளால் மட்டும் இருக்கிறது இல்லை, பிரிவுடைய வழியில் அது வெளிப்படும். பிலால் ரலியல்லாஹு அவங்களுடைய வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது இருந்த உண்மையான அன்பிற்கு ஒரு உயிருள்ள சான்றாக மாறிடுச்சு. அன்பான சொந்தங்களே, ஒரு மனிதனை வாழ்க்கை எப்படி முடிக்கிறது என்பது முக்கியம் இல்லை. அவன் எதை நம்பி வந்தான், எதை நம்பி இந்த உலகத்தை விட்டு சென்றாங்கிறது தான் முக்கியம். பிலால் இப்னு ரஃபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வின் உரிமையை பிடித்து கொண்டார். அதே தௌஃபீக்குடன் தான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். ஷாம் பகுதியில் அவர் எளிமையாக வாழ்ந்தார். அதிகமாக செல்வத்தை சேர்க்கலை, பதவியை நாடலை, உலக புகழை விரும்பலை. தொழுகை, திக்ர், குர்ஆன், அல்லாஹ்வுடைய பாதையில் சேவை செஞ்சார். இவையிலேயே அவருடைய நாட்கள் கழிச்சிடுச்சு. ஒரு நாள் மக்காவில் வெப்பமான மணலில் சித்திரவதை சகித்த அந்த உடல் இப்போது வயதால் பலவீனம் அடைஞ்சிடுச்சு. நோய் வந்துச்சு, உடல் சோர்ந்தடைஞ்சிச்சு, மரண நேரம் நெருங்குச்சு. அவங்கள சுற்றி குடும்பத்தினர் நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்போது அவருடைய மனைவி வேதனையுடன் கூறுகிறாங்க, ஆகோ எவ்வளவு துயரமான நாள் என்று. ஆனால் பிலால் ரலியல்லாஹு அவங்க புன்னகைத்தாங்க.
பிறகு சொல்கிறாங்க, இல்லை, இது துயரமான நாள் இல்லை, இது மகிழ்ச்சியான நாள். நாளை என் அன்புக்குரியவர்களை சந்திக்கப் போகிறேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கப் போகிறேன், அவர்களுடைய தோழர்களையும் சந்திக்கப் போகிறேன் என்று சொல்கிறாங்க. அல்லாஹு அக்பர். மரணத்தை நினைத்து பயப்படவில்லை. ஏன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த சந்திப்பிற்காக தான் தயாராக்கி இருக்கிறாங்க. அன்பான சொந்தங்களே, பிலால் ரலியல்லாஹு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதில் முதல் பாடம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய உயர்வு அவனுடைய நிறத்திலோ மொழியிலோ குடும்பத்திலோ இல்லை, அவனுடைய தக்வாவில் இருக்கிறது. அடிமையாக பிறந்த மனிதரை உலகம் நினைவு கூறும் சஹாபியாக அல்லாஹ் உயர்த்தினான். இரண்டாவது பாடம், ஈமான் வசதியாக இருக்கும்போது மட்டும் நிலைத்திருப்பது அல்ல, சோதனை வந்தாலும் அதை விடாமல் இருப்பது தான் உண்மையான ஈமான். கொளுத்தும் மணலில் மார்பின் மீது பாறை இருந்தும் அஹத் அஹத் என்று முழங்கிய அந்த வார்த்தை இன்றும் ஈமானின் அடையாளமாக இருக்கிறது. மூன்றாவது பாடம், சிறிய நல்ல அமல்களை அலட்சியம் செய்யக்கூடாது. தொடர்ச்சியாக செய்து கொண்டு ரக்காயத் நஃபில் தொழுகை ஜன்னத்தில் காலடி சத்தம் கேட்கும் அளவுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய உயர்த்தியது. நான்காவது பாடம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிப்பது, வாயால் சொல்வது மட்டுமல்ல, அவங்களுடைய சுன்னத்தையும் பின்பற்றி வாழ்வது தான் உண்மையான அன்பு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கண்ணீர் அந்த அன்புடைய சாட்சி. அன்பான சொந்தங்களே, இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான அரசர்கள் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய பெயர்களை இன்று யாரும் நினைவில் வைத்திருக்கவில்லை. ஆனால் ஒரு அடிமையுடைய பெயர் 1400 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் முஸ்லிம்களுடைய இதயத்தில் வாழ்கிறது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவர் அல்லாஹ்விற்காக வாழ்ந்தார், அல்லாஹ்வுக்காக துன்புறுத்தப்பட்டார், அல்லாஹ்வுக்காக பொறுமை காத்தார், அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தையே விட்டு விட்டு சென்று விட்டார். உன்னோட சொந்தங்களே, இந்த பயானை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய இதயத்திடம் ஒரு கேள்வி கேட்குறேன். இன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போல நம்முடைய ஈமான் உறுதியாக இருக்கிறதா? சிறிய சோதனை வந்தாலே நாம் தளர்ந்து விடுகிறோமா? அல்லது அஹத் அஹத் என்று தௌஃபீகை பற்றி பிடித்து அந்த சஹாபியை போல நாமும் அல்லாஹ்வை பற்றி பிடித்து நிற்கிறோமா? யா அல்லாஹ், பிலால் இப்னு ரஃபாக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பொருத்தி கொள்வாயாக. அவங்களை உறுதியான ஈமான், அவர்களுடைய பொறுமை, அவர்களுடைய தக்வா, அவர்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மீதான அன்பு, இவற்றை எங்களுக்கும் வாழ்க்கையிலும் தந்தருள்வாயாக. அவங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடனும் அனைத்து சஹாபிகளுடனும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எங்களை ஒன்று சேர்த்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த பயான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கு பகிர ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. இது போன்ற சஹாபாக்களுடைய வரலாற்றை பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வேறு ஒரு சஹாபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.